2026 விண்வெளித்துறைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டா இருக்கும். ஏன்னா நிலாவுக்கு மறுபடியும் மனிதர்கள் அனுப்புறோம் அப்படின்னு விஞ்ஞானிகள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பூமியிலிருந்து நிலவை பார்த்து ரசிச்சதெல்லாம் போய் நிலாவுக்கே போய் நிலவை ரசிக்க போறோம். 2026 நிலவு பயணம் குறித்த பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை வழங்குகிறது தந்தி டிவியின் பாட்காஸ்ட். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். சந்திரனை தொட்டது யார்? ஆம்ஸ்ட்ராங்கா? இது வெறும் பாடலோட வரி மட்டும் இல்ல, உண்மையாவே இந்த வரியில ஒரு மிகப்பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. ஆமா, சந்திரனை தொட்டது ஆம்ஸ்ட்ராங் தான் அப்படின்னு ஒரு பகுதியினர். சந்திரனை இதுவரைக்கும் யாருமே தொட்டது கிடையாது, அதாவது நிலவுக்கு மனிதன் போயிருக்கிறதா சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியினர். இப்படி ரெண்டு பிரிவுகள் இருக்காங்க. நிலவுல முதல்ல காலடி எடுத்து வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிறத நம்ம பாட புத்தகங்கள்ல படிச்சிருக்கோம். 1969 உண்மையாவே அப்படி என்னதான் நடந்தது? 1969 ஆண்டு ஜூலை 20 மனிதகுல வரலாற்றிலேயே முதலா மனிதர்கள் நிலவுல தரையிறங்கினதா விஞ்ஞானிகள் சொன்னாங்க. அப்பல்லோ 11 திட்டம் மூலமா நிலவுக்கு போன விண்வெளி வீரர் நீல் ஆம்ஸ்ட்ராங் முதல் நபரா நிலவுல காலடி எடுத்து வச்சு, நிலவுல எடுத்து வைக்கப்பட்ட சின்ன அடி மனித குலத்திற்கே ஒரு பிரம்மாண்டமான தருணம் அப்படின்னு சொன்னாரு. அதை நாசா சொல்லிச்சு. அவரை தொடர்ந்து பஸ் ஆல்ட்ரின் காலடி எடுத்து வச்சாருன்னு சொல்லுவாங்க. நாசா சொல்லக்கூடிய விஷயங்களை தான் இப்போ வரைக்கும் நாம நம்புறோம். ஆனா ஏன் சிலர் இதை மறுக்கிறாங்க? இந்த விஷயம் போலின்னு ஏன் சொல்றாங்க? முதல் விஷயம், அந்த காலத்துல இப்ப இருக்க மாதிரி மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் கிடையாது. அப்பயே நிலாவுக்கு போயிருக்காங்கன்னா இவ்வளோ அட்வான்ஸ்டான தொழில்நுட்பங்களை வச்சுக்கிட்டு மறுபடியும் போக ஏன் இவ்வளோ ஆண்டுகள் ஆகுது அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. இதுக்கான பதிலை போக போக சொல்கிறேன். நிலாவில் அமெரிக்கா தான் முதல்ல தரையிறங்குச்சுன்னு நிரூபிக்க அமெரிக்க அரசு ஒரு நாடகம் நடத்துச்சு அப்படின்னும், அந்த நிலவு பயணம் பூமியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோவில் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. அடுத்து நிலவுக்கு போனதா சொல்லப்பட்டப்ப எடுக்கப்பட்ட புகைப்படங்களில் ஏன் நட்சத்திரங்களே இல்லை அப்படின்னும் கேட்குறாங்க. இதுக்கு விஞ்ஞானிகள் என்ன பதில் சொன்னாங்கன்னா, அந்த கேமராக்கள் சூரிய ஒளிக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணப்பட்டது. நட்சத்திரங்கள் அதை விட மங்கலா இருந்ததால அந்த கேமராக்களால் படம் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது பகல்ல நம்ம நட்சத்திரங்களை போட்டோ எடுக்க முடியாத மாதிரி. அடுத்த சந்தேகம், நிலாவில் தான் காத்தே இல்லையே, அப்புறம் எப்படி கொடி அசைஞ்சது அப்படின்னு. விஞ்ஞானிகளோட பதில் என்னன்னா, அந்த கொடியில கிடை மட்டமா கம்பி இருந்தது, அது கொடி பறக்கிற மாதிரி காமிச்சிருக்கு அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. முதல் கேள்விக்கான விடை என்னன்னா, இப்ப நம்ம கிட்ட எவ்வளோ மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் இருந்தாலும் அந்த பயணத்துக்கான செலவு நினைச்சு பார்க்க முடியாத அளவு அதிகம் அப்படின்னும், நிலவுக்கு போகணும் அப்படிங்கிறது இலக்கு, அந்த இலக்கத்தான் அடைஞ்சாச்சே, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம செலவழிக்கணும் அப்படிங்கிறது தான் விஞ்ஞானிகளோட பதில். ஏன்னா இப்ப நம்ம கவனம் முழுக்க செவ்வாய் கிரகம், அதை தாண்டி தான் நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க. விஞ்ஞானிகள் வைக்கக்கூடிய இன்னொரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் என்னன்னா, அப்பல்லோ விண்வெளி வீரர்கள் 800 பவுண்டுகளுக்கும் அதிகமான, அதாவது 363 கிலோவுக்கும் அதிக எடையுள்ள சந்திரனை சேர்ந்த பாறைகளை பூமிக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. உலகம் முழுக்க இருக்க விஞ்ஞானிகள் அதையெல்லாம் ஆய்வு செஞ்சு இந்த பாறைகள் பூமியிலிருந்து வந்தது கிடையாது, சந்திரன்ல இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்தினாங்கன்னு சொல்லப்படுது. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன், இந்த ரெண்டு வல்லரசுகளும் நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு பயங்கரமா போட்டி போட்டாங்க. இதைத்தான் பனிப்போர்னு சொல்றாங்க. பூமியில மட்டும் இந்த பனிப்போர் தொடரல, விண்வெளியிலையும் கூட அது பரவுச்சு. விண்வெளியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர் தான் உலகத்திலேயே வலிமையான நாடா கருதப்படுறாங்க. ரஷ்யா தான் துவக்கத்துல முன்னிலையில இருந்துச்சு. உலகத்துடைய முதல் செயற்கைக்கோளான ஸ்புட்னிக் 1 இதை விண்வெளியில செலுத்துறதா இருக்கட்டும், அப்புறம் மனிதர்களுக்கு முன்னாடி ஆமைகளை விண்வெளிக்கு அனுப்பிச்சு, அதாவது ஆமைகளை நிலாவை சுத்தி அனுப்பி வெற்றிகரமா பூமிக்கு கொண்டு வந்ததா இருக்கட்டும், விண்வெளியில வெற்றிகரமா பயணிச்ச முதல் விண்வெளி வீரரும் ரஷ்யர் தான், வீரர் யூரி ககரின். இந்த சாதனைகள்லாம் ரஷ்யாவை இனி யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு தோற்றத்தை, ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துச்சு. இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்துச்சு. அந்த அழுத்தத்துக்கு 1969 அப்பல்லோ திட்டத்தின் மூலமா அமெரிக்கா பதிலடி கொடுத்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆக முதல் நிலவு பயணம் பத்தி இவ்வளோ சர்ச்சைகள், அரசியல்கள் இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல 2வது நிலவு பயணத்தை நாசா அறிவிச்சிருக்கு.
50 ஆண்டுகளுக்கு அப்புறம் முதன்முறையா நாசா விண்வெளி வீரர்கள் மறுபடியும் நிலவுக்கு பயணிக்க போறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்துக்கு ஆர்டெமிஸ் 2 அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க. இந்த திட்டத்துல என்ன பண்ண போறாங்கன்னா 4 விண்வெளி வீரர்களை பூமியிலிருந்து அனுப்புவாங்க. அவங்க நிலாவை சுத்தி வருவாங்க. இந்த பயணம் 10 நாட்கள் வரைக்கும் நீடிக்கும். கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலா எந்த மனிதரும் நெருங்காத அளவு அவங்க நிலவுக்கு ரொம்ப பக்கத்துல போக போறாங்க. இது ஒரு சோதனை திட்டம். மறுபடியும் மனிதர்களை நிலாவுக்கு தரையிறக்கிறதுக்கு முன்னாடி பாதுகாப்பா அப்படிங்கிறத நாசா உறுதிப்படுத்தணும். ஸ்பேஸ் லான்ச் சிஸ்டம் ராக்கெட், விண்வெளி ஏவுதல் ராக்கெட் அமைப்பு, விண்வெளி வீரர்களை ஏற்றி செல்லக்கூடிய ஓரியான் விண்கலம், இந்த அமைப்புகளை சோதிப்பாங்க. இதை உருவாக்குறதுக்கு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிருக்கு நாசாவுக்கு. தாமதமானதோட கடுமையான பொருட்செலவும் ஆகியிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ ஏன் இவ்வளோ அவசரம் அப்படின்னா போட்டி தான் காரணம். ஏன்னா 2030க்குள்ள நிலவுல விண்வெளி வீரர்களை தரையிறக்க சீனா கடுமையாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆக மறுபடியும் ஒரு மறைமுக போர் துவங்கியிருக்கு சீனா அமெரிக்காவுக்கு இடையில. நாசாவோட திட்டம் என்னன்னா நிலவுல தரையிறங்கிட்டு உடனே வர்றது மட்டும் கிடையாது, நீண்ட காலம் அங்கேயே தங்குறது. செவ்வாயில குடியேறதுக்கு நிலவு ஒரு படிக்கல் மாதிரி அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் எப்படி உருவாச்சு, சந்திரன்ல இருக்க தண்ணி எங்கிருந்து வந்துச்சு, இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கண்டுபிடிக்கணும். ஏன் பூமிக்கு பதிலாக சந்திரனை ஆய்வு செய்யணும்? ஏன்னா பூமிக்கு அந்த திறன் கிடையாது. அது எப்படின்னா பூமியோட டெக்டானிக் தட்டுகள், வானிலை, காலநிலை, எரோஷன், அரிப்பு, இந்த விஷயங்கள்லாம் பூமியோட ஆரம்ப கால வரலாற்றை அழிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் சந்திரனில் இந்த மாதிரி காலநிலை கிடையாது, நகரும் தட்டுகள் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஆக சந்திரனோட மேற்பரப்பு 450 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. அப்போலிருந்து கிட்டத்தட்ட மாறாம அந்த மேற்பரப்பு அப்படியே இருக்கிறதா சொல்லப்படுது. ஆக ஆரம்ப காலத்துல சூரிய குடும்பத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க உதவுற ஒரு கால பெட்டகமா சந்திரன் இருக்கு. நிலாவை பத்தி படிச்சா பூமி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதையும் விஞ்ஞானிகளால எளிதா புரிஞ்சுக்க முடியும். 2022 ஆர்டெமிஸ் 1 திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. இது ஒரு ஆளில்லா பயணம். 3 வாரங்களுக்கு மேல நிலாவை சுத்தி வந்தது. அடுத்து ஆர்டெமிஸ் 2 அடுத்த கட்டம். மனிதர்களோட நிலாவை சுத்தி வர போறாங்க. ஏன் இந்த திட்டம் ஆபத்தானது அப்படின்னு சிலரால சொல்லப்படுதுன்னா இந்த ராக்கெட்ல இதுக்கு முன்னாடி மனிதர்கள் பயணிச்சது கிடையாது. லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், உயிர் காக்கும் அமைப்பு மனிதர்களோட சேர்த்து விண்வெளியில இது வரைக்கும் சோதிக்கப்பட்டது கிடையாது. யார் யார் அந்த பயணத்துல இருக்க போறாங்க? ரீட் வைஸ்மேன், விக்டர் குளோவர், கிறிஸ்டினா கோச், அப்புறம் கனடாவை சேர்ந்த ஜெரமி ஹான்சன். மேலே நம்ம பார்த்த 3 பேரும் அமெரிக்காவை சேர்ந்தவங்க. சரி, இது எப்போ ஏவப்படும்? குறிப்பிட்ட தேதி இன்னும் சொல்லப்படலை. ஆனால் பிப்ரவரி மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில ஏவப்படலாம் அப்படின்னு விஞ்ஞானிகள் திட்டமிட்டிருக்காங்க. வைஸ்மேன், குளோவர், கோச் இவங்க 3 பேரும் இதுக்கு முன்னாடி விண்வெளிக்கு போயிருக்காங்க. ஆனால் கனடாவை சேர்ந்த வீரர் போனது கிடையாது. ஆர்டெமிஸ் 2க்கு அப்புறம் ஆர்டெமிஸ் 3 வேற இருக்கு. அதுல தான் 4 விண்வெளி வீரர்களை நாசா நிலவுல தரையிறக்கும். அதாவது நிலவோட தென் துருவத்துக்கு பக்கத்துல தரையிறங்குவாங்க. இந்த பகுதி அப்பல்லோ விண்வெளி வீரர்கள் தரை இறங்கினதா சொல்லப்பட்ட இடத்துல இருந்து ரொம்ப வேறுபட்டது. நிலவோட தென் துருவம் ஏன் முக்கியமானது? முந்தைய நிலவு பயணம் நிலநடுக்கோட்டுக்கு பக்கத்துல அமைஞ்சுதான். நிலநடுக்கோடுனா அது இந்த கிரகத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய கற்பனை கோடு. அதை தான் அந்த கோளத்தை 2 சமதளமாக பிரிக்குது, வடக்கு தெற்கு அப்படின்னு. வடதுருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் சரியா நடுவுல அமைஞ்ச கோடு தான் நிலநடுக்கோடு. பூமியில இந்த நிலநடுக்கோட்டுக்கு பக்கத்துல இருக்க நாடுகள் பொதுவா வெப்பம் அதிகமா இருக்கும். ஏன்னா அதுங்க சூரிய ஒளி அதிகமா பெறதால. அப்படி சந்திரன்லயும் ஒரு நிலநடுக்கோடு இருக்கு. ஆரம்ப காலத்துல இந்த நிலநடுக்கோட்டுக்கு பக்கத்துல தான் அப்பல்லோ விண்வெளி வீரர்கள் தரையிறங்கினதா சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா இந்த நிலப்பரப்பு சமதளமா இருந்துச்சு. அந்த இடத்தை அடையிறது பாதுகாப்பாகவும் எளிதாகவும் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா தென் துருவத்துக்கு போறது ரொம்ப கடினம். ஏன்னா தரைப்பகுதி கரடு முரடாவும் பள்ளங்கள் நிறைந்ததாகவும் இருக்கும். சில பகுதிகளில் எப்பவுமே சூரிய ஒளி விழுகாது. அங்க நீர் பனிக்கட்டி வடிவத்துல கூட இருக்கலாம். அது விண்வெளி வீரர்களுக்கு உதவியா இருக்கும். மனிதர்கள் நீண்ட காலம் விண்வெளியில தங்குறதுக்கும் அது உதவும். இந்த ஆர்டெமிஸ் 3 அப்போ விண்வெளி வீரர்கள் எங்க நடக்கணும், எந்த பாறைகளை, எந்த மண்ணை சேகரிக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. 2026 நிலவு பயணம் வெற்றிகரமாக அமையுமா? சந்திரன் மனிதர்களின் அடுத்த முகவரியாக மாறுமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.